ஓம் சாந்தி. 9/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். நம்மெல்லாம் இறை மாணவர்கள். இறைவனே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க ஆசிரியராகி வந்திருக்கிறாரு. அவருடைய ஞான முரளிய மகா வாக்கியத்தை நாம கேட்கலாம். பாபா இன்னைக்கு தலைப்பு சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பிறருடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்வது கடுமையிலும் கடுமையான நோயாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவங்களுடைய பெயர் ரூபத்துல மாட்டிக்கிறது, அதான் இந்த நேற்று வரதானம் மாதிரிதான் நம்ம பெயர் ரூபத்துல மாட்டிக்கிறது கடுமையிலும் கடுமையான நோய். ஏன்னா ஒருத்தவங்களை பத்தியே அவங்க தேக உணர்வுலயே அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறது, பாபாவை நினைக்காம மற்றவங்களையே நினைச்சிட்டு இருக்கிறது, அது கடுமையான நோயின்னு சொல்லி பாபா சொல்றாரு. உள்நோக்கு முகமாகி இந்த நோயை சோதனை செய்யுங்கள். இப்போ உள்நோக்கு முகமா போயிட்டு இந்த நோயை சோதனை செய்யுங்க. எனக்கு யார் மேலாவது பட்டு இருக்கா, எந்த ஒரு தேகதாரி மீது நான் அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கன்றாரு. மற்றும் இதிலிருந்து விடுதலை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் மீதாவது எனக்கு ஈர்ப்பு போகுதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுல இருந்து விடுதலை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இப்ப அது மாதிரி இருந்துட்டோம்னா கடைசி நேரத்துல ஏமாத்திரும். கடைசி நேரத்துல பாபா நினைவு வராது, அவங்க நினைவு வந்துடும். அதனாலதான் பாபா இப்பவே அதுல இருந்து விடுதலை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. கேள்வி: பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்கான யுக்தி என்ன? இதன் மூலம் என்னென்ன நஷ்டம் ஏற்படுகிறது? இப்ப இந்த பெயர் ரூபன்றது ஒரு நோய், அந்த நோயை முடிக்கிறதுக்கான யுக்தி என்ன? இதன் மூலம் நமக்கு என்னென்னலாம் நஷ்டம் வருது சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்காக ஒரு பாபாவிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வையுங்கள். அப்ப இந்த மற்றவங்கள் மீது, மற்ற தேகதாரியின் பெயர், அவங்க ரூபத்துல அவங்க நல்லவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி அந்த நோய் நிறைய பேருக்கு இருக்குது. அதை முடிக்கணும்னா பாபா என்ன சொல்றாரு, என் மேல மட்டும் ஒரு பாபாவிட்ட மட்டும் உண்மையிலும் உண்மையான அன்பு வைங்க சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் பிரம்மா பாபா போட்டோவை பார்த்து பிரம்மா பாபா மேல கூட ஈர்ப்பு இருக்கும். பிரம்மா பாபா அந்த காலத்திலே அவரே சொல்லியிருக்காரு, என்ன நினைக்காதீங்க, சிவபாபா மட்டும் நினைங்க. ஏன்னா கடைசி நேரத்துல அவர் நினைவு இருக்கணும். யாரு அந்துமதி சோகதி, கடைசி நேரத்துல இறைவனோட நினைவு மற்றும் இந்த சுயதர்சன சக்கரம், இந்த நினைவு இருந்தாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப அந்துமதி சோகதி ஆயிடும். அதனால பாபா சொல்றாரு, ஒரு பாபாட்ட மட்டும் உண்மையிலும் உண்மையான அன்பு வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி அலைகிறது. ஆனா நம்ம இப்ப பாபாவை நினைக்கணும்னு உட்காரும் போது இந்த டைம்ல கண்டிப்பா எல்லாருக்குமே அலைப்பாயுது இல்லையா, புத்தி அலைப்பாயுது. ஏதாவது ஒரு சிந்தனை, என்ன ஒரு விஷயங்கள், ஏதாவது நம்ம சமைக்கணும், இல்லை அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், ஏதாவது தேகதாரிகளுடைய நினைவு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் யோசிப்போம். தேகதாரியிடம் செல்கிறது என்றால் பாபாவிடம் உண்மையை சொல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க யோகா பண்ணும்போது என்ன நினைக்காம உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் புத்தி போகுதோ அதை என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க, அதான் சொல்றாரு. உண்மையை சொல்வதன் மூலம் பாபா மன்னித்து விடுவார். பாபா என்ன சொல்றாரு, சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் நமக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சார்ல, சிருஷ்டி சக்கரத்தோட ஞானம் எல்லாத்தையும் அவர் ஒளி மறைவு இல்லாம நமக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம மட்டும் அவர்கிட்ட மறைக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய நோயை அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு. அதனால உண்மையை சொல்வதன் மூலம் பாபா என்ன பண்ணுவாரு, மன்னிச்சிருவாருன்னு சொல்றாரு பாபா. மருத்துவரிடம் நோயை மறைக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மருத்துவர்கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டல்ல போறோம்னா நம்ம என்ன நோயின்னு நம்ம சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நம்ம மறைச்சிட்டோம்னா நம்மளோட நோய் அதிகமாயிட்டே போகும். அதை பாபா சொல்றாரு. இப்போ பாபாவும் மருத்துவர் மாதிரி வந்திருக்காரு, அவர்கிட்ட நோயை மறக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் சொல்வதன் மூலம் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். இப்போ பாபாட்ட சொல்லிட்டோம்னா, நான் பாபாட்டே சொல்லிட்டேன், அப்ப இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன், இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன்ட்டு நம்மளே எச்சரிக்கையோட இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. புத்தி யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொள்கிறது என்றால் பாபாவிடம் புத்தியை இணைக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம யாரையாவது நினைச்சிட்டு இருந்தோம்னா, யோகா பண்ணணும்னு உட்காந்தா பாபா கிட்டே புத்தி போகாது, மற்றவங்கள்ட்ட தான் புத்தி போகும். அதான் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் சேவைக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, டிசர்வீஸ், குந்தகம் விளைவித்தல் செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி பிகேஸ் சேவையே பண்ண முடியாது. அவங்க சேவை செய்யறன்னு பதில் அந்த யோகா பண்ணா கூட அந்த வாயுமண்டலத்தை கெடுத்துருவாங்க. மற்றவங்களோட நினைவு இருக்கும்போது அந்த வாயுமண்டலமே எப்படி இருக்கும், சாதாரண வாயுமண்டலமா இருக்கும். பாபாவோட நினைவு இருக்கும்போது அது சக்திசாலியா இருக்கும். அதை பாபா சொல்றாரு. பாபாவுக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்படி நிந்தனை செய்விப்பவர்கள் கடுமையான தண்டனைக்குரியவர்களாக ஆகிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது இறைவனுடைய இடத்துல நம்ம இந்த மாதிரி வாயுமண்டலத்தை கெடுக்கும் போது என்ன ஆகுது, சேவையில டிசர்வீஸ் ஆகுது. அதனால கடைசியில கடுமையான தண்டனைக்குரியவர்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபாவிடமிருந்து தான் ஒவ்வொருவருக்கும் ஆசி கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள். இப்ப பாபாவிட இருந்துதான் எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்லையா. உலகம் ஃபுல்லா பாபாவுக்கு அவர் ஒருத்தர் தான் தந்தை, மற்றவர்கள் எல்லாருமே குழந்தைகள், ஆத்மாக்களின் தந்தை,
பரமாத்மா, அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. சகோதரருக்கு சகோதரிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. எப்பயுமே சகோதரர் சகோதரருக்கு சாதாரணமா லௌகிக்கத்திலே பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா பிரதர் நம்ம சிஸ்டருக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சிஸ்டர் கூட சிஸ்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வா நீ எங்கள் வீட்டில் வந்து இரு, உனக்கு ஆஸ்தியை கொடுக்குறேன், என் சொத்தெல்லாம் கூட எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? சாதாரணமாகவே சகோதரர்கிட்ட வந்து சகோதரம் வந்து ஆஸ்தி ஒருபோதும் கிடைப்பதில்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ இப்போ மட்டும் எப்படி கிடைக்கும்? நம்ம வந்து பாபா கிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைக்குது. சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொருவருடைய நிலையை பற்றி தெரிவதில்லை. இப்போ பாருங்க, நம்ம பிகேஸ் இருக்கிறோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க நிலையை பற்றி தெரியறதே இல்லை. யார் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இப்போ புரியுறதில்ல சொல்றாரு. அனைத்து விஷயங்களும் பாப்தாதாயிடம் வருகிறது. ஆனா என்ன நடக்குதுன்றத எல்லாம் லெட்டர் மட்டும் எழுதி பாபாட்ட சொல்லிடுறாங்க. எல்லா விஷயங்களும் பாப்தாதாயிடம் வருகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. நான் எந்த அளவு நினைவு செய்கின்றேன், யாருடைய பெயர் ரூபத்தில் எந்த அளவு மாட்டிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஆத்மாவின் உள்ளுணர்வு எங்கெங்கு செல்கிறது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நடைமுறையில என்ன திரும்ப பண்றாங்க, எல்லாரும் மத்தவங்கள பத்தி ரிப்போர்ட் போயிட்டே இருக்குது. பாபாவுக்கு வந்து இவங்க சரியில்லை, இவங்க என்ன திட்டாங்க, இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்ட்டு அதை தான் போயிட்டு இருக்குது. ஆனா தன்னை பத்தி யாருமே பாக்குறது இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் எந்த அளவு நினைவு செய்யறேன், யாருடைய பேரூபத்திலாவது நான் மாட்டிட்டு இருக்கேன்னா, என்னுடைய ஆத்மாவின் உள்ளுணர்வு எங்கெங்கு போகுது, யாரை பத்தியாவது குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன்னா, எதையாவது தேகதாரியை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, இதெல்லாம் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் இதை தெரிந்திருக்கிறது, தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த உடல் நான் கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்முடைய உள்ளுணர்வு ஒரு சிவபாபாவிடம் செல்கிறதா அல்லது பிறருடைய பெயரூபத்தில் செல்கிறதா என்று பார்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம வந்து எப்பயுமே நம்ம பாபாவை தான் நினைக்கிறோமா இல்ல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கிறோமான்ட்டு யோசிக்கணும். சிலர் வந்து அவங்க எதிரியை பத்தியே நினைச்சுன்னு இருப்பாங்க. அவங்க என்ன திட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களே நினைச்சிருப்பாங்க. பாபா நினைக்காம அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதான் சொல்றாரு, எதுவா இருந்தாலும் சரி. சிலர் நல்லதா கூட நினைச்சு, கணவன் வந்து மனைவி நினைச்சிட்டு இருப்பாங்க, மனைவி கணவனை நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாரு மேலேயும் அன்பா இருக்கணும், ஆனா பற்றற்று இருக்கணும். எல்லாரு கூட இருக்கணும், ஆனா பாபா நினைவுல இருக்கணும். அதான் பாபா சொல்றாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு முடியுமோ நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, மற்ற அனைத்தையும் மறந்து கொண்டே செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற எல்லா விஷயங்களும் நான் பாத்துக்கிறேன்றாரு. அவர் தான் பாத்துக்கிறேன்றாருல, எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தானே. அப்ப நீங்க மறந்துருங்க. இப்ப பிரச்சனை காரணமே நம்ம எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிறது தான். ஏன்னா அவங்கவுங்க இதுல இயங்குறாங்க, அவங்கவுங்க பாட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்கள நம்ம என்னமோ பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் என்னமோ இயக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா எல்லாம் தானா இயங்கிட்டு இருக்குது. பாபா பாத்துக்குவாரு, நாடகப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால நீங்க மறந்துருங்க, என்னை மட்டும் நினைங்கன்றாரு. என்னை நினைச்சீங்கனாலே எல்லா காரியமும் பர்ஃபெக்டா நடக்கும்ன்றாரு. பாபா சொல்றாரு, நம்முடைய மனம் பாபாவை தவிர வேற எங்கும் செல்வதில்லை தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க யோசிங்க, என்ன தவிர நீங்க வேற யாரும் நினைக்கிறீங்களான்ட்டு பாருங்கன்றாரு. தொழில் விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் நண்பர் உறவினர்கள் போன்றோரிடம் புத்தி செல்லவில்லை தானே. பாபா பாருங்க, இந்த 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு பிசினஸ், தொழில், அதுல ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அப்புறம் குடும்பத்துல ஏதோ சண்டை பிரச்சனை, அதுல புத்தி போயிட்டே இருக்கும். அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோரிடம் புத்தி செல்லவில்லை தானே என்று தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம பொழுத போக்கிட்டோம், இப்படியேதான் 63 ஜென்மமா இப்படியே பொழுத போக்கிட்டோம். இப்பயும் அதே மாதிரி போக்கணும்னா நிறைய இழந்துருவோம். அதான் சொல்றாரு, என்ன நினைங்க, மற்றவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. உள்நோக்கு முகமாகி சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது இங்கே வந்து அமர்கின்றீர்களோ அப்போது தன்னை சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம வந்து சென்டருக்கு போய் உட்காரும் போது நம்மளை செக் பண்ணணும், நம்ம புத்தி எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. இங்கே யாரேனும் முன்னால் அமர்ந்து யோகம் செய்கின்றார்கள் என்றால் அவர் கூட சிவபாபாவை தான் நினைவு செய்து கொண்டிருப்பார். சென்டர்ல வந்து யார் வந்தாலும் பாபாக்கு முன்னாடி உட்காராங்கன்னா அவங்க சிவபாபா தான் நினைக்கிறாங்க, வேற எதையுமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்திருக்கிறதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, உலகாய விஷயங்கள் வந்து விடுபட்டு பாபா நினைக்க தான் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா சிவபாபா தான் நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய குழந்தைகளை நினைவு செய்து கொண்டிருப்பார் என்பது கிடையாது. அப்படி கிடையாது, அங்கேயும் வந்து உட்காந்துட்டு குழந்தைகளை நினைவு பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா வீட்டுல இருக்கிற
வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம்னு தான் இங்க வராங்க இல்லையா. அதை சொல்றாரு பாபா. நினைவு சிவபாபாவைத்தான் செய்ய வேண்டும். கண்களை திறந்து அமர்ந்தாலும் சரி, கண்களை மூடி அமர்ந்தாலும் சரி, இங்கே அமர்ந்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க கண்ணில் திறந்து ஆரம்பத்துல திறந்து செய்ய சில பேருக்கு வராது. நீங்க கண்களை மூடி கூட செய்யுங்க, கொஞ்ச நேரம் செய்யுங்க. ஆனா கண்களை திறந்து செய்யறதா கரெக்டான வழி. ஏன்னா கண்களை மூடணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், அப்புறம் அதே பயிற்சி ஆயிடும். நம்ம மனக்கண்ணால தான் கடவுளை பார்க்கணும். அதனால கண்களை திறந்தே கூட நீங்க செய்யலாம், முடியும் இப்போ ஆரம்பத்துல செய்யலாம். இங்கே அமர்ந்து கொண்டு சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுவோ புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே புத்தி மூலம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பாபா என்ன புரிய வைக்கின்றார் என்று தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாமே நம்ம ஞானம் கேட்டோம் இல்லையா, இதெல்லாம் பாபா என்ன புரிய வச்சாரு, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசுட்ட கேளுங்க. நாம் ஒருவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இங்கே யார் அமர்கின்றார்களோ அவர்கள் ஒரு சிவபாபாவின் நினைவில் தான் இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்களுக்கு யாருடைய நிலையை பற்றியும் தெரியாது சொல்லி சொல்றாரு. சென்டருக்கு போறோம்னா இவங்க என்னை பத்தி எதாவது நினைச்சிருப்பாங்களோ, இவங்க அவங்கள பத்தி எதாவது நினைச்சிருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. யாருமே உங்களை பார்க்கல. இங்க வர்றவங்க எல்லாம் என்னதான் நினைவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து யாரையுமே பார்க்க மாட்டாங்க, உங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களுக்கு உங்களுடைய நிலையை பத்தி எல்லாம் தெரியாது சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவருடைய விஷயமும் பாபாவிடம் வருகிறது. எல்லாருடைய விஷயமும் புகார் போகுது. பாபா எழுதுறாங்க எல்லாரும், பாபாட்ட லெட்டர் போகுது. பாபா சொல்றாரு, யார் யார் நல்ல குழந்தைகள், யாருடைய புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறது என்று பாபா தெரிந்திருக்கின்றார். பாபா மேல இருந்து பாக்குறாரு, யார் யார் நல்ல குழந்தைகள், யாரோடைய புத்தியின் லைன் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. புத்தியின் லைன் தெளிவாக இருப்பவர்களுக்கு வேற எங்கும் புத்தி யோகம் செல்லாது. யாருடைய புத்தி லைன் தெளிவா இருக்கோ அவங்க எல்லா பிரச்சனையும் பாபாட்ட போட்டு அவங்க பாபா மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, பிரச்சனையும் நினைக்க மாட்டாங்க. பாபா மட்டும் நினைச்சிட்டு, பாபா வந்துட்டு எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன், பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, நீ பாத்துக்க பாபா, நான் உன்னை மட்டும் நினைக்கிறேன், நீ என் வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு பாபா நான் உன் காரியத்தை செய்கிறேன், நீ என் காரியத்தை செய்யின்ட்டு அவங்களுடைய லைன் வந்து தெளிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. வேற எங்கும் புத்தியோகம் செல்லாது சொல்லி பாபா சொல்கிறார். சிலருடைய புத்தியோகம் வேற எங்காவது செல்கிறது சொல்லி சொல்கிறார். சிலர் வராங்க வந்து அவங்க யாராவது தேகதாரியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பிறகு முரளி கேட்பதன் மூலம் அவர்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா கொஞ்ச நாளுக்கு போக போக முரளி கேட்டு கேட்டு அவங்களும் மாறிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது நம்முடைய தவறு, நம்முடைய பார்வை உள்ளுணர்வு தவறாக இருந்தது என்று அவர்கள் உணர்கிறார்கள். அவங்க வந்து முரளி கேட்டு கேட்டு மாறுறாங்க. நம்மளுடைய தவறு தான், நம்மளுடைய பார்வை உள்ளுணர்வை நம்ம மாத்திக்கணும், நம்ம தவறா இருக்கிறோம்னு சொல்லி அவங்களே உணர்றாங்கன்னு சொல்றாரு. இப்போது அவர்களை சரியாக்க வேண்டும், தவறான உள்ளுணர்வை விட்டுவிட வேண்டும். சகோதரன் சகோதரனுக்கு புரிய வைக்க முடியாது, பாபா தான் புரிய வைக்கின்றார் சொல்லி சொல்றாரு. இப்ப வந்து பாபா தான் நமக்கு எல்லாம் சொல்றாரு. இப்ப வந்து எந்த தேகதாரையும் நமக்கு புரிய வைக்கல, இந்த தவறான உள்ளுணர்வுலாம் விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவருடைய உள்ளுணர்வு பார்வை எப்படி இருக்கின்றது என்று பாபா தான் பார்க்கின்றார். அங்க உட்காந்துட்டு பாபா தான் பாக்குறாரு. இவங்க ஒரு ஒரு ஆத்மாவும் அவங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கு, பார்வை திருஷ்டி எப்படி இருக்குன்றா பாபா தான் பாக்குறாரு. பாபாவிடம் தான் அனைவரும் தன்னுடைய மனதின் நிலையை சொல்கின்றார்கள். இப்ப நம்ம லெட்டர் எழுதினா கூட அங்க இருக்கிற நம்ம வந்து பாக்ஸ்ல போடுறோம் அப்படின்னா அது பாபாவுக்கு தான் நம்ம தன்னுடைய மனதின் நிலையை சொல்றோம்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவிடம் சொல்கின்றீர்கள் என்றால் தாதா புரிந்து கொள்கின்றார். அப்போ அந்த காலத்துல பிரம்மா பாபா இருக்கும்போது சிவபாபாவுக்கு லெட்டர் எழுதும்போது தாதா தான் படிப்பாரு, பிரம்மா பாபா தான் படிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. அப்ப அவர்கிட்ட சொல்லும்போது பாபாவும் தாதாவும் புரிஞ்சு கொள்கின்றார் சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரையும் சொல்வதன் மூலம் பார்ப்பதன் மூலமே பாபா புரிந்து கொள்கின்றார். பிரம்மா பாபா ஒவ்வொருவரையும் அவங்க சொல்றது மூலமா, அவங்க பார்க்கறது மூலமாவே அவங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு சொல்லி சொல்றாரு. எதுவரை சொல்லவில்லையோ அதுவரை இவர் என்ன செய்கின்றார் என்று பாபாவுக்கு எப்படி தெரியும்? நம்ம எது வரைக்கும் நம்ம லெட்டர் எழுதல, நம்ம பிரச்சனைய பாபா கிட்ட சொல்லவே இல்லைன்னா அப்புறம் பாபாவுக்கு எப்படிதான் தெரியும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு, இந்த குழந்தை என்கிட்ட சொல்லுதான்னு பார்த்துட்டு தான் இருப்பாரு, பிரச்சனையை சொன்னாதானே தெரியும். அதான் பாபா சொல்றாரு. இவர்களுக்கு தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது, இவருக்கு குறைவாக இருக்கிறது, இவருடைய நடத்தை சரியில்லை, யாருடைய பேரூபத்திலாவது மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று நடத்தை மூலம் சேவையின் மூலம் பாபா புரிந்து கொள்கின்றார். இப்ப வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தாலே பாபா வந்து புரிஞ்சுக்கிறாரு, இவங்களுக்கு தேக அபிமானம் அதிகமா இருக்குது. அந்த சில பேர் வந்து இந்த நான் பேசுவாங்க, நான் தான் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னுவாங்க. அப்ப அந்த தேக உணர்வுலயே அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாரு. இவங்க சில பேர் ஆத்ம உணர்வுல நல்லா வேலை செய்வாங்க, அவங்க நடத்தை சரியில்லை. சில பேர் வந்து கோபமா பேசுவாங்க,
சிலர் பேர் வந்து பெயர் ரூபத்துல மாட்டிக்கிட்டு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடத்தை மூலமே என்ன பண்ணுவாரு பாபா வந்து சேவையின் மூலமே பாபா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. யாரிடமாவது புத்தி செல்கின்றதா என்று பாபா கேட்கின்றார். இப்ப பாபா நம்மளை கேட்கிறாரு, உங்களுக்கு யாரிடமாவது புத்தி போகுதான்னு சொல்லி. சிலர் உண்மையை சொல்றாங்க. ஆமாம் பாபா, நான் இவங்களையே நினைச்சிட்டு இருந்தேன், நான் இங்க வந்து உட்காந்து கூட அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னு சிலர் வந்து உண்மையை சொல்றாங்க. மற்ற சிலர் பேரூபத்துல மாட்டிக்கிறாங்க, ஆனா பாபாட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் தன்னுடைய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் பாபா கிட்ட உண்மையை சொல்லாம லெட்டர் எழுதுறதுலையோ அவங்களாம் தன்னுடைய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. எல்லா விஷயமா இருந்தாலும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாபாட்ட மனசார சொல்லிட்டு படுக்கணும், இல்லைன்னா லெட்டர் எழுதிட்டு தான் படுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து தூக்கமே வரணும். அவர் மடியில போய் படுத்துட்டோன்னா நல்லா தூக்கம் வரும். நம்ம பிரச்சனை என்னன்னு பாபாட்ட சொன்னாதான் அவருக்கே தெரியும். அதான் பாபா சொல்றாரு, பாபாவிடம் சொல்வதன் மூலம் அவர்கள் மன்னிக்கப்படுகின்றார்கள் மற்றும் எதிர்காலத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாட்ட சொல்றது மூலமா தான் அவங்க செஞ்ச பாவம் என்ன இருந்தாலும் அது பாதி மன்னிச்சிடுறாரு கடவுள். மற்றது கர்மா படி நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திருந்தோம்னா அது நம்ம வந்து கர்மா படி கர்மா நம்மளை சும்மா விடாது இல்லையா. அதனால பாபாட்ட நம்ம சொல்றதுனால பாபா பாதி மன்னிச்சு அந்த நமக்கு ஈட்டி மாதிரி வர பிரச்சனையை கூட முள்ளு மாதிரி கொஞ்சம் ஈஸியா கொண்டு போயிடுவாரு. அதான் பாபா சொல்றாரு, நம்ம அதான் 63 ஜென்மம் நம்ம தெரியாமலே நிறைய தப்புலாம் பண்ணியிருப்போம். இந்த பிறவிலையும் தெரிஞ்சே கூட நம்ம நிறைய சம்ஸ்காரம் மாத்த முடியாம பழைய சம்ஸ்காரம் அப்படியே வெளிப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோவமா யாராவது பேசியிருப்போம். அப்ப என்ன ஆயிருக்கும், அது அவங்கள போய் ஹர்ட் ஆயிருக்கும். அப்ப அதை நம்ம உண்மையை ஒத்துக்கணும்ல. நம்ம பாபாட்ட சொல்லணும், பாபா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தவறு தான், உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதும்போது பாபா மன்னிச்சுறாரு. அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் சொல்றாரு. பாபாவிடம் சொல்வதன் மூலம் அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் மற்றும் எதிர்காலத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். பாபாட்ட ஒரு தடவை சொல்லிட்டா திரும்ப அதை செய்ய முடியாது இல்லையா நம்மளால. அதை சொல்றாரு, எதிர்காலத்துல பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சொல்றாரு. தன்னுடைய உண்மையான மனநிலையை நிறைய பேர் சொல்வதே இல்லை, வெட்கம் வந்து விடுகிறது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஐயோ இதை போய் பாபாட்ட சொன்னா எப்படி எனக்கு வெக்கமா இருக்குது பாபாட்ட சொல்றதுக்கு, எத்தனை தடவை நான் இதே தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் வெக்கப்படுறாங்க. பாபா சிலர் தவறான காரியம் செய்துவிட்டு மருத்துவரிடம் சொல்வதில்லை. சிலர் இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட தவறான காரியம் பண்ணிட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் மறைப்பதன் மூலம் என்ன ஆயிடும், நோய் கூட இன்னும் அதிகமாகிறது. அப்ப மறைச்சு டாக்டர்கிட்ட போய் உண்மையை சொல்லணும்னா என்ன ஆகும், நம்ம நோய் அதிகமாயிட்டே தான் போகும். நம்ம என்ன பிரச்சனை நம்ம சொன்னாதான் அந்த நோய்க்கு மருந்து கரெக்டா கொடுப்பாங்க, உடம்பு வந்து குணமாகும். அந்த மாதிரிதான் இங்கே கூட அப்படிதான் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடம் சொல்வதன் மூலம் லேசாகி விடுகின்றார்கள். இங்கே கூட நீங்க வந்து உண்மையை கடவுள்கிட்ட சொல்லும் போதுதான் நீங்க உங்க மனசு லேசாகும். நீங்க இது கடவுளே என்னை மன்னிச்சுட்டாருன்னு உங்களுக்கு ஒரு மனசுல என்ன ஆயிடும், லேசாயிடும். அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டீங்க. ஏன்னா கடவுள் என்னை மன்னிச்சுட்டாரு, திரும்ப நான் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு திரும்ப பண்ண மாட்டீங்க. அப்ப நோய் என்ன ஆகும், மறைஞ்சிரும் சொல்றாரு. இல்லையானால் நோய் வந்து உள்ளுக்குள் இருப்பதன் மூலம் சுமையுடன் இருப்பார்கள். இல்லைன்னா நமக்கே உள்ளுக்குள்ளார அரிக்கும், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அரிச்சு நம்ம என்ன பண்ண கொண்டுடும், அதுவே சுமையோடவே நம்ம இருப்போம், பறக்க மாட்டோம் சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் சொல்வதனால் அடுத்த முறை அப்படி செய்ய மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள்கிட்ட சொல்றது மூலமா அடுத்த முறை நம்ம அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. எதிர்காலத்திலும் தன் மீது எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். அப்ப எதிர்காலத்துல கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் போன தடவை செஞ்ச மாதிரி செய்ய மாட்டேன், நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையோட இருப்பாங்க சொல்லி சொல்றாரு. மற்றபடி சொல்லவில்லை என்றால் நோய் அதிகமாகி கொண்டே போகும். பாபாட்ட நீங்க மறைக்கிறீங்க, எந்த விஷயத்தையுமே சொல்றது இல்ல, காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க நடத்தை தவறான நடத்தை ஏதாவது பண்ணிருப்பீங்க, அதை எதுவுமே சொல்லல, தேகதாரியே நினைச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லைன்னா உங்க நோய் அதிகமாயிட்டே போகும், திரும்ப நீங்க அப்படியேதான் இருப்பீங்க, மாறவே மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு முரளியில கூட சொன்னாங்க சிஸ்டர், தர்மராஜபுரியில நிக்காம இருக்கணும்னா டெய்லி பாபாவுக்கு லெட்டர் எழுதணும். யார் டெய்லி பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களோ அவங்க தர்மராஜபுரியில போய் நிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க. முரளிலே பாபா சொல்லியிருக்காரு. பாபா சொல்றாரு, இவர் நல்ல சேவை செய்கின்றார், இவருடைய தகுதி எப்படி இருக்கிறது, சேவையில் கூட எப்படி இருக்கிறார், யாரிடமும் போய் மாட்டவில்லை தானே என்று பாபா தெரிந்திருக்கின்றார். பாபா ஒவ்வொருத்தவங்களையும் மேல இருந்து பாக்குறாரு, இவன் நல்ல சேவை செய்யறாங்க, இவங்களோட தகுதி எப்படி இருக்குது, சேவையில் கூட எப்படி இருக்கிறாங்க, யாருடையும் யாருடைய தேகதாரியோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க போல தானேன்றத கூட பாபா தெரிஞ்சு வச்சிருக்காராம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கின்றாராம். பிறகு அந்த அளவு அவர்களிடம் அன்பு வைக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பாக்குறாரு, யாரெல்லாம் பிகேஸோ ஒருத்தங்க உடல புதுசா வந்தவங்களும் சரி, பழைய குழந்தைகளும் சரி, எல்லாரையும் ஜாதகத்தை வச்சிருக்கிறாரு அப் டு டேட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேல அன்பு செலுத்துறாராம் பாபா. எல்லார் மேலேயும் அன்பு தான் செலுத்துவாரு. எந்த அளவுக்கு அவர்களிடம் அன்பு வைக்கின்றார், எந்த அளவுக்குன்னா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, செக் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து
மாத்துறது, இவங்களுக்கு எப்படி நன்மை செய்யறதுன்னு யோசிக்கிறார். சிலர் மிக நல்ல சேவை செய்கின்றனர். பாபா சொல்றாரு, சிலர் நல்ல சேவை செய்யறாங்க, ஒருபோதும் எங்கேயும் அவர்களுடைய புத்தி யோகம் செல்வதில்லை. அவங்க வேற யாரையும் நினைக்கிறதில்ல, பாபா மட்டும் நினைக்கிறாங்க, முரளி படிக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. முன்பு புத்தி சென்று கொண்டிருந்தது, இப்போது எச்சரிக்கையுடன் இருக்கின்றனர். முன்னாடி அவங்க கூட எல்லாருமே இங்க வந்தவொடனே என்ன ஆகும், நிறைய நோய் வெளிப்படும், அப்ப புத்தி எங்கெங்கேயாவது அலைப்பாயும். ஆனா இப்போது வந்து எச்சரிக்கையோட இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் சொல்கின்றனர், பாபா இப்போது நான் எச்சரிக்கையுடன் இருக்கின்றேன். இப்போ வந்து சொல்றாங்க, பாபா நான் முன்னாடிலாம் அப்படி இப்படி இருந்தேன், இப்ப நான் எச்சரிக்கையோட இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. முன்பு நிறைய தவறுகள் செய்து கொண்டிருந்தேன். பாபாட்ட சொல்றாங்க, முன்பு நிறைய தவறு பண்ணிட்டேன் பாபா, இங்க வந்து கூட உங்க குழந்தையாகி கூட நிறைய தவறு பண்ணா, இப்ப நான் மாறிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. எச்சரிக்கையோட இருக்கேன்னு சொல்றாங்க. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் நிறைய தவறுகள் தான் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒண்ணும் கிடையாது, பதவி குறைந்து விடும் என்று புரிந்து கொள்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே புரிஞ்சுக்குவோம், நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம எப்படி போய் லட்சுமி நாராயணனோ இல்ல தேவதையாவோ ஆக முடியும், சொர்க்கத்துக்குள்ளாரே போக முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு நடத்தை இருந்தா, தேக அபிமானத்துல நிறைய தவறு பண்றோம்னா, அப்ப பதவியே நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியாதுன்ற ஒரு பயம் இருக்கு, புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கும் வெளியே தெரிவதில்லை என்றாலும் பதவி குறைந்துதான் போகும். வெளியே தெரியாது, சில விஷயங்கள்லாம் வெளியே தெரியாது, தவறு பண்றது எண்ணத்துல கூட தவறு இருக்கும், தெரியலனா கூட பதவி குறைஞ்சு போகும்னு சொல்றாரு பாபா. இதில் மனம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, மனசு தூய்மையா இருக்கணும், உண்மையான உள்ளத்தில் தான் பகவான் திருப்தி அடைவார் சொல்லியிருக்காருல பாபா. அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைவார்கள். உயர்ந்த பதவி அடைவர்களின் புத்தி வந்து மிகவும் தூய்மையாக இருக்கிறது. யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைகிறாங்களோ அவங்களோட புத்தி வந்து தூய்மையா இருக்கும், அவங்க அப்படியே அந்த கள்ளங்கப்படம் இல்லாம பாபா மாதிரியே இருப்பாங்க. பாபா சொல்றாரு, லட்சுமி நாராயணரின் ஆத்மாவில் தூய்மை இருக்கிறது அல்லவா, யார் லட்சுமி நாராயணனோ அவங்களோட ஆத்மால தூய்மை இருக்குன்னு சொல்றாரு. ஆகையால் தான் உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் இப்ப பூஜை செய்யறாங்க. பாபா சொல்றாரு, சிலரை பார்த்து புரிந்து கொள்ளப்படுகிறது, இவர்களுடைய மனதின் ஓட்டம் பேரூபத்தின் பக்கம் இருக்கிறது. சிலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறாராம், இவங்க வந்து ஏதோ ஒரு தேகதாரியா நினைச்சிருக்கிறாங்க, பெயர் ரூபம், இவங்க இந்த சிஸ்டர் எனக்கு பிடிக்கும், இவங்க தான், இவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அந்த மாதிரி அவங்களோட மனசின் ஓட்டம் வந்து பேரூபத்தின் பக்கம் இருக்குது. சிலர் வந்து சிலரோட முரளியை மட்டும்தான் கேட்பாங்க, சிலர் முரளியை கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்க. இவங்க படிச்சாதான் எனக்கு பிடிக்கும், இந்த சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லி கூட கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கூட பேரூபம் தான் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஆத்ம அபிமானியாகி இருப்பதில்லை, அவங்க எப்பயுமே ஆத்ம அபிமானியாக இருக்கிறது இல்லை, இதன் காரணமாக பதவி கூட குறைந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்ம உணர்வுல இல்லாதனால பதவி குறைஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. ராஜாவிலிருந்து ஏழை வரை வரிசை கிரமமாக பதவி இருக்கிறது அல்லவா. பாபா வந்து இங்க எல்லாரையுமே ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்காரு, ராஜாவுல இருந்து ஏழை பிரஜை வரைக்கும் வரிசை கிரமமா பதவிக்காக இப்ப வந்து ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஏன் வரிசை கிரமமாக இருக்கிறது, இதை கூட புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க, வரிசை கிரமமா இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க போய் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, அதனாலதான் அப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பாக வரிசை கிரமமாகத்தான் ஆகின்றனர், எல்லாருமே வரிசை கிரமமா தான் வரணும்னு சொல்லி சொல்றாரு. கலைகள் குறைந்து கொண்டேதான் போகிறது. 16 கலைகள் யார் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு 16 கலைகளில் வந்து விடுகின்றனர். சத்தியுகத்துல 16 கலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 14 கலைகள்ல வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையும் போது அவசியமாக கீழே இறங்குகின்றனர். கலைகள் குறையும் போது ஆத்மாவோட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது கலைகள் குறையுது, அப்ப கலைகள் குறையும் போது அவசியமா கீழே இறங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 14 கலைகள் இருக்கிறது என்றாலும் நல்லது சொல்லி சொல்றாரு பாபா. 14 கலைகள் நிரம்பவரா இருந்தா கூட நல்லது சொல்றாரு. பிறகு வாம மார்க்கத்தில் இறங்கும் போதுதான் விகாரிகள் ஆகிவிடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து எட்டு கலைகள் தான் இருக்கும். வாம மார்க்கத்துல போயிருந்தனால நம்ம ஆயுள் கூட குறைந்து போய்விடுகின்றது சொல்றாரு. விகாரிகள் ஆனதுனால ஆயுள் குறைந்து போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. பிறகு ரஜோ தமோ குணமுடையவர்களாக ஆகி கொண்டே போகின்றனர். துவாபர யுகத்துல வந்தோடனே ரஜோ குணம் வந்துடும், அப்புறம் தமோ குணம் உடையவர்களாக ஆகிட்டே போறோம். கலியுக இறுதியில மோசமா ஆயிட்டோம் இல்லையா, அதை பாபா சொல்றாரு. குறைந்து குறைந்து பழையவர்களாகி விடுகின்றனர். ஆத்மா சரீரத்திலிருந்து பழையதாகி கொண்டே போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா ஒரு ஒரு சரீரம் விட்டு விட்டு அப்படியே அந்த சரீரமும் பழசாயிடுச்சு, ஆத்மாவும் பழசாகி இப்போ வந்து கடைசியா முற்றிலும் அந்த அமாவாசை மாதிரி இருட்டு மாதிரி ஆயிப்போச்சு. முழு சந்திரன் மாதிரி இல்லாம பௌர்ணமி மாதிரி இல்லாம இப்ப அமாவாசை இருட்டு மாதிரி ஆத்மா வந்து ரொம்ப கலைகள் இழந்து போயிடுச்சு சொல்லி சொல்றாரு. இந்த முழு ஞானமும் இப்போது குழந்தைகளாக உங்களிடம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. 16 கலைகள் இருந்து கீழே இறங்கி இறங்கி பிறகு மனிதர்கள் ஆகிவிடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. தேவதைகளா இருந்தவங்க 16 கலைகள் இருந்தவங்க சொல்லுவாங்களா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்ட்டு வாழ்த்துவாங்க, அது இதுதான். அந்த 16 கலைகள் நிரம்பிய தேவதைகளா பெருவாழ்வு வாழ்ந்தவங்க தான் என்ன ஆயிட்டோம்,
இப்ப இறங்கி இறங்கி மனிதர்களா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளின் வழி என்பது கிடையாது, அப்படி கிடையாது. தேவதைகள் தான் வந்து இப்படி நடிச்சு அவங்களுடைய வழி இருந்தது, அதுபடிதான் அவங்க தான் மூதாதையர், அவங்களோட வழியில தான் வழி வழியா வந்தது, அப்படி கிடையாது. இந்த ஞானம் வந்து பாபாவின் வழின்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா கடவுளுடைய வழி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பிறகு 21 பிறவிகளுக்கு வழி பெறுவதற்கான அவசியமே இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து அதுக்கப்புறம் 21 பிறவிகளுக்கு நம்ம யாருக்கிட்டையும் வழி கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது கடவுளோட வழிபடிதான் நடிப்பு நம்ம நடிச்சோம். அதுக்கப்புறம் இறங்கி இறங்கியே வந்து துவாபரயுகத்துல இருந்து தான் மன வழி பிற வழிபடி போயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஈஸ்வரிய வழி உங்களின் 21 பிறவிகளுக்காக நடக்கிறது சொல்லி சொல்றாரு. பிறகு எப்போது ராவணராஜ்யம் ஏற்படுமோ அப்போது உங்களுக்கு ராவணனுடைய வழி கிடைக்கிறது. அப்ப மன வழி பிற வழிபடி போயிட்டு அந்த 5 விகாரங்களின் வழிபடி நம்ம போயிட்டோம். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதாக காட்டுகின்றனர். இந்த கோயில்ல எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, சிலைகளே அருவருப்பா இருக்கும், அந்த மாதிரி தேவதை சிலைகளே காமிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வாம மார்க்கத்துல போனதாக காமிச்சிருக்கிறாங்க. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களிடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதில்லை. மற்ற தர்மத்திலலாம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கிடையாது. தேவதைகள் எப்போது வாம மார்க்கத்தில் செல்கின்றார்களோ அப்போதுதான் மற்ற தர்மத்தினரே வருகின்றனர் சொல்லி சொல்றாரு. அதாவது துவாபர யுகத்துல இருந்து தான் அந்த ஒரு தர்மம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து தான் மற்ற மற்ற தர்மங்கள்லாம் கிளைகளா உருவாச்சு. அது எல்லாமே நம்மளுடைய இந்த இந்த கிளைகள் அந்த தண்டுல இருந்து தான் மற்ற தர்மங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் வாம மார்க்கத்துல போன பிறகுதான் மற்ற தர்மத்தினர்லாம் வருகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, இப்போது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், இது பழைய உலகமாகும் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம், இது பழைய உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. பழைய உலகத்தை புதியதாக்குவது கூட நாடகத்தில் என்னுடைய பார்ட் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த உலகத்தையே மாத்தணும்னா அது யாரால முடியும்? கடவுளால தானே முடியும். பாபாவே வந்து சொல்றாரு, இந்த பழைய உலகத்தை புதுசாக்கி உங்களுக்கு புத்தம் புது பூமி வேண்டும்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்காக நான் மாத்துறதுக்கு வந்திருக்கேன், அது என்னுடைய பார்ட் தான் சொல்லி சொல்றாரு. இதை கூட நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கோ ஒன்றுமே தெரியாது, இதை கூட நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க, மத்தவங்களுக்கு தெரியாது சொல்றாரு. நீங்கள் இந்த அளவு புரிய வைக்கின்றீர்கள், பிறகும் கூட சிலர் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள், சிலர் தன்னுடைய வழியை சொல்லிவிடுகின்றனர். நம்ம எவ்வளவு புரிய வச்சாலும் சிலர் ரொம்ப ஆர்வமா கேட்டு கேட்டு முரளி கேக்குறாங்க, தியானம் பண்றாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுன்ட்டு தன்னுடைய வழியை சொல்லிடுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் எப்போது இருந்தார்களோ அப்போது தூய்மை, சுகம், சாந்தி அனைத்துமே இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் ஆட்சி உலகத்துல இருக்கும்போது தூய்மை இருந்தது, சுகமும் இருந்தது, சாந்தியும் இருந்தது. எப்ப தூய்மை இருக்குதோ அப்பதான் சுகம் சாந்தி வரும். தூய்மை தான் அம்மா மாதிரி, அதோட குழந்தைகள் வந்து சுகம் சாந்தி சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்ப எல்லாமே இருந்தது. நம்ம இந்த தூய்மையே இல்லாம எனக்கு வந்து ஜாலியா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அந்த தூய்மையற்ற உலகத்துல அந்த சுகமும் சாந்தியும் கிடைக்காது. அதனால பாபா சொல்றாரு, லட்சுமி நாராயணன் எப்ப அந்த தூய்மையான உலகத்துல இருந்தாங்களோ, தூய்மையான ராஜ்யம் பண்ணாங்களோ அப்பதான் சுகம் சாந்தி இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மை தான் முக்கியமான விஷயமாகும் சொல்லி இங்க புரிய வைக்கிறார் பாபா. அப்ப நீங்க காமம், மகாசத்ரு அதை விட்டாதான், நம்ம தூய்மையா இருந்தாதான் அதுதான் முக்கியமான விஷயம், அப்பதான் சுகம் சாந்தி வரும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள் என்பதே மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மனிதர்களுக்கு சத்தியுகம்னு ஒண்ணு இருந்தது, அங்க தேவதைகள் தூய்மையா இருந்தாங்கன்றதே தெரியாது. தேவதைகளுக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவங்க என்ன நினைச்சுறாங்க, தேவதைகள் கூட இதே மாதிரியே குழந்தைகள் பிறந்தது, இந்த எப்படி இப்ப பிறக்குதோ அந்த மாதிரியே அவங்களுக்கு பிறந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே யோக பலத்தின் மூலம்தான் குழந்தைகள் எப்படி பிறக்கின்றன என்று யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு பாபா. முழு ஆயுளுமே தூய்மையாக இருக்கும் போதும் பிறகு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்கின்றார்கள். அவங்க கேக்குறாங்களாம், முழு 150 வருடம் தூய்மையா இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்களாம். இந்த நேரம் தூய்மை ஆவதன் மூலம் நாம் 21 பிறகுகளுக்கு தூய்மையாக இருப்போம் என்று புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்ம இப்ப தூய்மையா இருக்கிறதுனாலதான், சங்கம யுகத்துல தூய்மையா இருக்கிறதுனாலதான், எப்ப நமக்கு பிறவி கிடைச்சதோ அப்ப தூய்மையா இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம 21 பிறகுகளுக்குமே தூய்மையா இருப்போம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம உருவாக்குற அந்த தூய்மை தன்மை தான் அங்க போய் நமக்கு 21 பிறவிகள் தூய்மையா இருக்கிறோம்னு சொல்லி புரிய வைங்க. யோக சக்தின்றது இங்கேயே உருவாகிறதான்னு சொல்லி சொல்றாரு. இங்க பாபாவை நினைச்சு நினைச்சு ஆத்மா பியூரிஃபை ஆகி யோக சக்தி மூலமா அது அங்க போய் பிறவி எடுக்கிறதுனால
அங்க குழந்தைகள் பிறக்கும் போது யோக பலத்தின் மூலமா பிறக்குறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நாம் விகாரமற்ற உலகத்தையே ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப பாபாவுடைய வழிப்படி நடந்து நாம விகாரமற்ற உலகத்தை இப்ப ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்க வந்து அந்த 5 விகாரங்களே கிடையாது. பாபா சொல்றாரு ஸ்ரீமத் பாபாவினுடையது ஆகும். இந்த உயர்ந்த வழி கடவுளுடையது. இது வந்து யாரும் இங்க இருக்கிறவங்க சொல்றது கிடையாது, கடவுள் சொல்ற வழிதான். மனிதர்ல இருந்து தேவதை என்று பாடல் கூட இருக்கிறது. பாட்டுலாம் கூட இருக்கு இல்லையா, மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம்ட்டு தமிழ் பாட்டு கூட இருக்கு. அப்ப வந்து இப்போது அனைவரும் மனிதர்களாக இருக்கின்றனர், பிறகு தேவதைகள் ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க மனிதர்களா இருக்கிறீங்க இல்லையா, கலியுகத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல சத்தியுகம் வரப்போகுது. அப்ப நீங்க எல்லாம் தேவதைகளா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது ஸ்ரீமத் படி நாம் தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாங்க. இதில் தூய்மை மிகவும் முக்கியமானது ஆகும். இதுல முக்கியமானதே தூய்மை தான். ஆத்மா தான் தூய்மையாக வேண்டும், ஆத்மா தான் கல்புத்தியாக ஆனது. இதை நன்றாக தெளிவாக சொல்லி புரிய வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க நினைச்சுக்கிறாங்க தூய்மைன்னா உடம்பு தூய்மையா இருக்கணும், போய் கங்கையில குளிச்சா உடம்பு தூய்மையாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்லி சொல்லி புரிய வைங்க. ஆத்மா தான் பிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்றதா ஆயிடுச்சு, ஆத்மா தான் தூய்மையாகணும், ஆத்மா தான் கல் புத்தி ஆயிடுச்சு, இதை நல்லா சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் சத்தியுக தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்திருந்தார், அதை தான் சொர்க்கம் என்கிறார்கள். மனிதர்கள் தேவதையாக பாபா தான் ஆக்கினார். மனிதர்கள் தூய்மையற்று இருந்தார்கள், அவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து யார் தூய்மையாக ஆக்கியது சொல்லி பாபா கேக்குறாரு. மனிதர்களை தான் தேவதையா கடவுள் தான் மாத்தினார், அவர் தான் அல்லா தான் சொர்க்கத்தை உருவாக்குனாருன்னு சொல்லி புரிய வைக்கின்றார். என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று பாபா குழந்தைகளிடம் சொல்கின்றார். இப்ப அவர் ஒருத்தரை நினைச்சா போதும், நீங்க தூய்மையாடிங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு சொன்னாலும் உள்ளுக்குள் பதிந்துவிடும். நீங்க போய் ஆத்ம உணர்வுல பாபாவை நினைங்க, ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்லி யாருக்கு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பதிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாவது சொல்லி பாபா கேக்குறாரு. இப்ப நம்ம எல்லாம் தூய்மையற்ற நிலையில இருக்கோம்ல, எப்படி தூய்மையாவது? கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்ய வேண்டும், வேற எதுவுமே பண்ண வேணா, கடவுளை நினைவு செய்யுங்க. மற்ற தொடர்புகள் இருந்து புத்தி யோகத்தை துண்டித்து ஒருவரோடு புத்தியை இணைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம அரை கல்பமா மற்ற விஷயங்கள்ல புத்தி போய் 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 தான் நம்ம இங்கே சிக்கிட்டு இங்கே பிறந்து பிறந்து இங்கேயே ஒரு உடல்ல பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்ப பாபாவை நினைச்சோம்னாதான் நம்ம மேல போக முடியும், அப்போதுதான் மனிதர்ல இருந்து தேவதை ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எல்லா புத்தி யோகத்தை எல்லா இடத்துல இருந்து துண்டிச்சு பாபா மட்டும் நினைச்சாதான் மனிதர்ல இருந்து தேவதை ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்படி புரிய வைக்க வேண்டும். நீங்கள் என்ன புரிய வைத்தீர்களோ அது நாடகப்படி முற்றிலும் சரியானதே ஆகும். இது வரைக்கும் நீங்க யாரெல்லாம் என்னென்ன புரிய வச்சீங்களோ எல்லாமே டிராமா படி கரெக்ட்னு சொல்றாரு. இதை புரிந்து கொள்கின்றனர், ஆனாலும் கூட நாளுக்கு நாள் புரிய வைப்பதில் புதிய கருத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இருந்தாலும் போக போக புதிய புதிய கருத்துக்கள் குழந்தைகள் புத்தியில வரும். பாபா தான் டச் பண்ணுவாரு, பாபா நிறைய புதிய கருத்துக்கள் சொல்லுவாரு, அது எல்லாமே கிடைச்சு கொண்டே இருக்கிறது நாடகப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆவது என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே தூய்மை தான் சொல்லி சொல்றாரு. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கின்றார். இந்த புருஷோத்தம சங்கமயோகத்தை பற்றி கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்திருக்கின்றீர்கள். நாம் இப்போது பிராமணர்களாக இருக்கின்றோம், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நமக்கு படிப்பிக்கின்றார். பிராமணர் ஆகாமல் நாம் எப்படி தேவதையாக முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. பிகே ஆனாதான் நம்ம போய் என்ன ஆக முடியும், தேவதையா ஆக முடியும். இங்க பாபா கிட்ட வராம நான் வெளியில இருந்தே படிச்சுக்கிறேன் அப்படிலாம் இருக்க முடியாது. பிகே ஆனாதான் தேவதையாக முடியும் சொல்லி சொல்றாரு. பிரம்மா கூட முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார். அவர்தான் முதல் நம்பரில் வருகின்றார். பாபா வந்து பிரவேசிக்கின்றார். ஆக முக்கியமான விஷயமே ஒன்றுதான், தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றார் தூய்மையாகணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. பாபா சொல்றாரு தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் எங்காவது மாட்டிக்கொள்கின்றனர், அனைவரும் ஆத்மா அபிமானி ஆகவே முடியாது சொல்லி சொல்றாரு. இப்ப தேக அபிமானத்துல வர்றதுனாலதான் புத்தி போய் எங்கேயாவது மாட்டிக்குது சொல்லி சொல்றாரு. எல்லாருமே ஆத்மாபிமானி ஆக முடியாது, தன்னை முழுமையாக சோதனை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாரும் என்ன பண்ணணும், தன்னைத்தானே வந்து சோதனை செய்யுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. நான் தேக அபிமானத்தில் வருவதில்லை தானே, நம் மூலம் எந்த பாவ கர்மங்களும் நடப்பதில்லை தானே, இதெல்லாம் டெய்லி டெஸ்ட் பண்ணுங்க. சட்டத்துக்கு புறம்பான நடத்தை நடப்பதில்லை தானே. இப்ப பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு, அந்த ஸ்ரீமத்துக்கு மீறி நம்ம ஏதாவது நடக்கிறோமா? நிறைய பேர் சட்டத்திற்கு புறம்பான நடத்தை நடக்கின்றனர். அதாவது பாபா சொல்றதை தவிர அவர் என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறதுன்ட்டு எப்பயும் போல இருக்கிறது, சட்டத்திற்கு புறம்பான நடத்தை நடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் கடைசியில் மிகுந்த தண்டனை அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் பாபா பேச்சு கேட்காம இருக்காங்களோ கடைசியில மிகுந்த தண்டனை அடைவார்கள் சொல்றாரு. ஆயினும் இப்போது கர்மாதித நிலை ஏற்படவில்லை. இப்ப யாருக்குமே கர்மாதித நிலை ஏற்படல. கர்மாதிதனா
கர்மங்களை வென்ற நிலை. அதாவது உடல்ல இருந்தாலும் கர்மா செஞ்சாலும் அந்த கர்மத்தின் பலன்ல இருந்து விடுபட்டு இருப்பது, அதுதான் கர்மாதீத நிலை. அந்த மாதிரி பாபா நினைவிலே செய்யறது. கர்ம யோகியா இருந்து பாபா நினைவிலே நீங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கர்மயோகி. அப்ப கர்மத்தின் பலன்ல இருந்து விடுபட்டு இருந்தீங்கன்னா கர்மாதீத நிலை. அந்த நிலை வந்துருச்சுன்னா அந்த ஆத்ம உணர்வுல நீங்க வேலை செய்யணும். அகர்மா வந்து ஏற்படும். அகர்மா மாதிரி இருக்கும். விக்ரமம் ஆகாம அகர்மா மாதிரி சத்தியுகத்துல எப்படி தேவதைகள் செஞ்சாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா கர்மாதீத நிலை அடைந்தவர்களின் அனைத்து துக்கங்களும் விலகிவிடும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க எப்ப ஆகுறீங்களோ அப்ப உங்களுடைய எல்லா துக்கங்களும் போயிடும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாலும் இப்ப வேலை செஞ்சாலும் ஐயோ செய்ய வேண்டியதா இருக்கே, என் தலையெழுத்தே அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறோம். அப்புறம் இல்லைன்னா எந்த தேகதாரியாவது நினைச்சிட்டு செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது புத்தி எதுலையாவது போயிட்டு நம்ம செய்யும் போது அது என்ன ஆயிடும், விக்ரமம் ஆயிடும். புத்தி வந்து பகவானை நினைவு பண்ணிட்டு ஒரு ஒரு வேலையை செய்யும் போது அது என்ன ஆயிடும், கர்மங்களை வென்ற நிலையாயிடும். அந்த மாதிரி எப்ப நிரந்தர பாபா நினைவோட நம்ம வேலை செய்யறோமோ கர்மங்களை செய்யறோமோ, சுவாச சுவாசம் அன்னைக்கு சொன்னார்ல பாபா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சுவாச சுவாசம் என்ன நினைக்கணும். அந்த மாதிரி எப்ப மாறுறோமோ அப்ப கர்மாதீத நிலை ஏற்பட்டுரும். அப்ப எல்லா துக்கமுமே விலகி போயிடும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு அவர்கள் தண்டனைகள்ல இருந்து விடுபட்டு விடுகின்றனர். யார் அந்த மாதிரி மாறிடுறாங்களோ அவங்க தண்டனைகள்ல இருந்து விடுபட்டுருவாங்க, தர்மராஜ்புரியில போகவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமமாக தான் ராஜாக்கள் உருவாகின்றனர் என்று சிந்தனை ஓடுகிறது. பாபாவுக்கு சிந்தனை ஓடுதான், வரிசை கிரமமா தான் ராஜாக்களே உருவாகுறாங்க. ஏன்னா அங்க சத்தியுகத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, 108 லட்சுமி நாராயணன், அது பத்தாவது சிற்றரசர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாபா வந்து பாக்குறாரு. கண்டிப்பாக சிலருடைய முயற்சி குறைவாக இருந்திருக்கும், அதன் காரணத்தால் தண்டனை அடைய வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்லியும் கேட்காம முயற்சி குறைவா நம்ம பண்றோம்னா அதன் காரணத்தால தண்டனை அடைய வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஆத்மாதான் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறது. இப்ப எப்படி தண்டனை கிடைக்குதுன்னா, நம்ம இந்த பிறவில செஞ்ச பாவத்தை நம்ம அடுத்த பிறவிக்கு போய் இன்னொரு உடல்ல வந்து நம்ம கர்ப்பத்துல போய் பிறக்கிறோம். அம்மா கர்ப்பத்துல போய் பிறக்கும் போது அந்த கர்ப்ப ஜெயில், அதுதான் தண்டனைய பாபா அங்க காட்சியா காட்டி காட்டி என்ன பண்றாரு, அந்த ஆத்மா வந்து தண்டனை அனுபவிக்குது. போன ஜென்மத்துல பண்ண பாவம்லாம் காட்சியா காட்டிட்டே இருப்பாரு. அப்ப ஐயோ நான் செய்ய மாட்டேன்னு அந்த கர்ப்ப ஜெயில தண்டனை அனுபவிக்குது சொல்லி சொல்றாரு. இப்படிதான் தண்டனை கொடுக்குறாரு தர்மராஜா, அப்படிதான் கொடுக்குறாரு கடவுள் வந்து. அப்ப தர்மராஜா மாறிடுறாரு. அப்ப அந்த காட்சியா காட்டுறாரு. அந்த குழந்தை வந்து அந்த ஆத்மா வந்து வயிற்றுல இருந்து அந்த காட்சிகளை பார்த்து நான் செய்ய மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அதை அனுபவிக்குது. ஆத்மா எப்போது கர்ப்ப ஜெயிலில் இருக்குதோ அப்போது எங்களை வெளியே விட்டு விடுங்கள் அப்படின்லாம் சொல்லுது, என்னை வெளியே விட்டுடுங்க. ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ள எப்படி கஷ்டப்படுது அந்த குழந்தை, அந்த ரவுண்டு இருட்டறையில அது கஷ்டப்படுது இல்லையா. அப்ப என்ன சொல்லுது, அது வெளியே விட்டுடுங்கன்னு கடவுள்கிட்ட வந்து கெஞ்சுது. பிறகு நாங்கள் பாவ கர்மம் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறது. ஆத்மா சொல்லுது, அந்த உடல் சொல்லல, அந்த ஆத்மா தான் சொல்லுது. ஆத்மாதான் தண்டனை அனுபவிக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்மாதான் அனுபவிக்குது, ஆத்மாதான் கர்மம் விகர்மம் செய்கிறது சொல்லி சொல்றாரு. ஆத்மாதான் என்ன பண்ணுது, கர்மாவும் செய்து பாவ கர்மமும் செய்து சொல்லி சொல்றாரு. இந்த சரீரம் எதுக்குமே உதவாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இந்த சரீரம் இருக்கு பாருங்க, அது எதுக்குமே உதவாது. அது அவ்வளவுதான், அந்த உயிர் அந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா அதை டெட் பாடின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க. அது வரைக்கும் அவங்கள வந்து இவங்க வந்தாங்க, இன்னார் வந்தாங்க, இவங்க எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு புகழ்ந்தவங்க, அவங்க உயிர் போயிடுச்சுன்னா அந்த பாடி எப்ப எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த சரீரத்துக்கு மதிப்பே கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, சரீரம் எதற்குமே உதவாது, உயிருக்கு தான் மதிப்பு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் முக்கியமான விஷயமாகும். இப்ப நம்மளை கூட மதிக்கிறாங்கன்னா நம்ம ஆத்மா இந்த உடல்ல இப்ப நடிச்சிட்டு இருக்கோம், உயிரோட இருக்கிறதுனால நம்மளை மதிக்கிறாங்க. இதே நம்ம கிளம்பிட்டோம்னா இந்த உடல் பயனற்றது, இந்த உடலை பாடின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அத பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் இப்போது முக்கியமான விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. அனைத்தும் ஆத்மா தான் செய்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். பாபா சொல்றாரு எல்லாருமே அவங்களும் புரிஞ்சிருக்கிறாங்க, எல்லாமே ஆத்மா தான் செய்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. இப்போது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் திரும்பி செல்ல வேண்டும், அதற்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. இப்ப பாபா எதுக்கு இதெல்லாம் உட்காந்து இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் உட்கார வச்சு நம்மள கிளாஸ் எடுக்கிறாரு. நம்ம எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போனோம், அதுக்கு தான் இந்த ஞானமே கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஒருபோதும் இந்த ஞானமே கிடைக்காது. இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் இப்ப பாபா வந்திருக்கிறாரு. இந்த நம்ம எல்லாரும் பிராமணர்களாகி அவர்கிட்ட கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த உடலை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒருபோதும் இந்த ஞானம் கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஆத்மாபிமானியாக இருப்பவர்கள் அனைவரையும் சகோதரனாக பார்ப்பார்கள். யார் ஆத்மான்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ, தன்னை ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ, மற்றவங்களையும் அவங்க ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க சகோதரனா தான் பார்ப்பாங்க. இவங்க என்னுடைய சகோதராத்மா,
இவங்க சிவபாபாவுடைய குழந்தை அப்படின்னு தான் பார்ப்பாங்க, நெற்றிபுறத்தை தான் பார்ப்பாங்க. சரீரத்தின் விஷயமே இருப்பதில்லை. ஆண் பெண் இவங்க இவங்க அழகா இருக்காங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இங்க சரீரத்தின் விஷயமே இருப்பதில்லை. அதுதான் அந்த உயிர் அந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடுல, அப்புறம் எதுக்கு அந்த சரீரத்தை பாக்குறீங்கன்றாரு பாபா. ஆத்மா என உணரும் போது சரீரத்தின் மீது பற்றே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு எல்லாரையும் பார்க்கும்போது அந்த சரீரத்தின் மீது நமக்கு பற்று வராது, அந்த ஆத்மீக அன்பு தான் வரும். ஆகையால் தான் இதை மிக உயர்ந்த நிலை என்று பாபா சொல்கின்றார். ஆனா இந்த நிலை யார் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க மகான் நிலை அடைஞ்சிட்டாங்க, மிக உயர்ந்த நிலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சகோதரி சகோதரனுக்கு இடையே புத்தி மாட்டிக்கொள்ளும் போது மிகுந்த டிசர்வீஸ் செய்கின்றனர். சிலர் வந்து அந்த ஆண் பெண் அந்த மோகம் அந்த உடல் மீது அந்த கவர்ச்சி ஏற்படும் போது புத்தி மாட்டிக்கும் போது மிகுந்த டிசர்வீஸ் பண்றாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா அபிமானி பவ, இதில் தான் உழைப்பு இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பாபா நமக்கு வரதானம் கொடுத்துட்டாங்க, நீ ஆத்மா அபிமானி பவ அப்படின்ட்டு, அதுலதான் உங்களுக்கு உழைப்பே இருக்குது சொல்லி சொல்றாரு. படிப்பில் கூட பாடங்கள் இருக்கிறது, நாம் இந்த பாடத்தில் தோல்வி அடைந்து விடுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்ப சாதாரண ஸ்கூல் படிப்புல மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம மேக்ஸ் ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. தோல்வி அடைவதன் மூலம் மற்ற பாடங்களில் கூட மந்தமாகி விடுகிறார்கள். அப்போ ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மற்ற பாடங்களும் படிக்க மாட்டாங்க, அதையும் விட்டுருவாங்க. பாபா சொல்றாரு, இப்போது உங்கள் ஆத்மா புத்தி யோகத்தின் பலத்தால் தங்க பாத்திரமாக ஆகி கொண்டே செல்கிறது. இப்போ உங்களுக்கு நான் ஞானம் சொல்லி சொல்லி பாபா புத்தியை மாத்துறாரு இல்லையா. பாபாவை நினைச்சு நினைச்சு புத்தி யோகத்தின் மூலமாக தங்க பாத்திரமா ஆத்மா மாறிட்டு இருக்குது. பாபா சொல்றாரு, யோகம் இல்லைன்னா ஞானம் கூட குறைவாகிறோம்னு சொல்றாரு, அதற்கு சக்தி இருப்பதில்லை. இப்போ பாபா 1 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாருல, அது எல்லாமே அவர் நினைக்கல, யோகா பண்ணலன்னா இந்த ஞானம் இவ்வளவு நேரம் கேட்டது வேஸ்ட், ஒரு பாயிண்ட் கூட புத்தியில இருக்காது சொல்றாரு. ஏன்னா ஞானத்துக்கு யோகம் இல்லாம சக்தி இல்லை இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு. பாபா சொல்றாரு, யோகா பண்ணாதான் ஞானம் புத்தியில தங்கும், தங்க பாத்திரம் மாதிரி இருந்தாதான் ஞானம் புத்தியில தங்கும்னு சொல்லி சொல்றாரு. யோகத்தின் கூர்மை இல்லை, இது நாடகத்தின் பதிவாகும். பாபா சொல்றாரு, இப்ப எந்த குழந்தைங்களுமே ஒழுங்கா யோகா பண்றது இல்ல, இது நாடகத்தினுடைய பதிவு, என்ன பண்றதுன்னு சொல்லி பாபா சொன்னாரு. குழந்தைகள் தன்னுடைய நிலையை எவ்வளவு முன்னேற்ற வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு, எவ்வளவு நீங்க உங்களை முன்னேறணும் தெரியுமா, ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, நீங்க உங்களோட நிலையை வந்து முன்னேற்றணும்னு சொல்லி சொல்றாரு. நான் ஆத்மா முழு நாளும் சட்டத்துக்கு புறம்பான காரியம் எதுவும் செய்வதில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. முழு நாளும் நீங்க யோசிங்க, நான் யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, பாபாவுடைய ஸ்ரீமத்தை மீறி நான் ஏதாவது செஞ்சனா, இதெல்லாம் யோசிங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஏதேனும் பழக்கம் இருந்தால் உடனடியாக விட்டுவிட வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்குதுன்னா உடனே விட்டுடுங்க. பாபாட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் திரும்ப அதை செய்யாதீங்கன்றாரு. ஆனாலும் மாயை 2வது அல்லது 3வது நாள் இந்த தவறை செய்ய வைத்து விடுகிறது. என்னதான் நம்ம அது மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் மாயா என்ன பண்ணுது, திரும்ப அதே தான் செய்ய வைக்குது. இது போன்ற சூட்சுமமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது முற்றிலும் மறைமுகமான ஞானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது, இந்த ஞானமே மறைமுகமா இருக்குது, மனுஷங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றாரு. நாங்கள் எங்கள் செலவிலேயே எங்களுக்காக அனைத்தையும் செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களுடைய செலவில் எப்படி செய்ய முடியும்? இப்ப நம்ம சென்டர் நடத்துறோம்னா நம்ம போய் மத்தவங்கள்ட்ட காசுலாம் வாங்குறது இல்லை. நேற்று சொன்னார்லே அந்த மாதிரி நம்மளுடைய செலவுல தான் இதை பண்ணிக்கிறோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் சொல்றார் பாபா. ஆகையால் தான் பாபா எப்போது சொல்கின்றார், கேட்பதை விட இறப்பதே மேல். பாபா அதனால்தான் சொல்றாரு, நீங்க யார்கிட்டயும் போய் எதுவுமே சந்தாலாம் வசூல் பண்ணக்கூடாது, உங்க செலவுல தான் செய்யணும், கேட்பதை விட இறப்பதே மேல் சொல்லி ஸ்லோகன் சொல்லியிருக்காருல, அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார் பாபா. சுலபமாக கிடைத்தால் பால் போல, கேட்டு வாங்கினால் தண்ணீரை போல ஆகும். சுலபமா நமக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம சென்டர்ல நமக்காக பாபாக்காக கொடுக்குறாங்க, சுலபமா கொடுக்குறாங்கன்னா அது வந்து பால் மாதிரி, நம்மளே போய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கினா அது தண்ணீர் மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. கேட்டு யாரேனுமாவது பெறுகின்றீர்கள் என்றால் அவர்கள் வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாம கொடுக்கின்றார்கள். இப்ப நம்ம போய் அதை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டோம்னா வலுக்கட்டாயமா கேட்கும்போது வேற வழி இல்லாம காசு கொடுக்குறோம் இல்லையா, ஆக அது தண்ணீர் ஆகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி பிடுங்கி கொள்கின்றீர்கள் என்றால் அது ரத்தத்தை எடுத்துக்கொள்வது போல சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் மிகவும் தொந்தரவு செய்கின்றார்கள், கடனாக கேட்கிறார்கள் என்றால் அதுவும் ரத்தத்திற்கு சமமாக ஆகிவிடுகிறது சொல்லி சொல்றாரு. கடனா கூட நம்ம கேட்க கூடாது, சென்டரை நீங்களே உங்க கிடைக்க இருக்கிறத வச்சு நடத்துங்க சென்டரை, மற்றவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணி கேட்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடனாக பெரும் அளவு அப்படி எந்த அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தானம் கொடுத்து மீண்டும் திரும்ப பெறுகிறார்கள். இதற்கு தான் ஹரிச்சந்திரனின் உதாரணம் கூட இருக்கிறது. இந்த ஹரிச்சந்திரன் கூட அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம் அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட, என்னுடைய இது எல்லாமே கொடுத்துட்டார், அந்த மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு.
அப்ப சுடுகாட்டுல போயிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து கனவு வருது. கனவுல வந்து எதையோ அவர் கொடுத்த பொருளை திரும்ப கேட்டாரு. அப்ப வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா விஸ்வாமித்திரர் நிக்கிறாரு. நீ எப்படி கனவுல கூட நீ கேப்ப, நீ கொடுத்த பொருளை நீ எப்படி திரும்ப கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாரு. அது மாதிரி ஒரு கதை இருக்கு, ஹரிச்சந்திரனுடைய கதை. அந்த மாதிரி திரும்ப தானம் கொடுத்துட்டு திரும்ப பெறக்கூடாது. இது ஹரிச்சந்திரனோட உதாரணம் கூட இருக்குது சொல்லி பாபா சொல்வார். அதனாலதான் ஹரிச்சந்திரன் அவ்வளோ கஷ்டப்படுவாரு. அப்புறம் அவருடைய பிரச்சனைலாம் அப்புறம் தீர்ந்துரும். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. பாபா சொல்றாரு அப்படி செய்யக்கூடாது, ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். பாபா என்ன சொல்றாரு, யார்கிட்டயும் போய் பிச்சை கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பகுதியை, நீங்க சம்பாதிக்கிற ஒரு பகுதியை, உங்களுக்கு ஏற்கனவே கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா, படி அளந்திருக்காரு சிவன், அதை நீங்க ஒரு பகுதியை உங்களுக்காக ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போது உங்கள் காரியத்துக்கு உதவும். அதனால அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய காரியத்துக்கு அது உதவும்னு சொல்றாரு பாபா. சம்பாதிக்கிற பொருள்ல ஒரு பகுதியை உங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுக்காங்க, ஒரு பகுதி பாபா சென்டருக்கு செய்யுங்க, அப்பதான் அது வந்து உங்கள் காரியத்துக்கு உதவும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். கடைசியில நம்ம இந்த மாதிரி விஷயங்களை, காசு பணம் சொத்து சுகம் இதுலலாம் நம்ம புத்தி போகக்கூடாது, சென்டர் பத்தி கூட போகக்கூடாது, எதையுமே நினைக்கக்கூடாது. கடைசியில் பாபாவின் நினைவில் தான் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரமும் நினைவில் இருக்க வேண்டும், அப்போது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில பாபா நினைவு, சுயதர்சன சக்கரம், அப்பதான் உயிர் வந்து உடலை விட்டு பிரியணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும், அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். இப்பொழுதே அந்த முயற்சி வந்து செய்யணும். அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாதான் நீங்க என்ன ஆக முடியும், சக்கரவர்த்தி ராஜா லட்சுமி நாராயணா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில் நினைவு செய்து விடலாம். பரவாயில்ல பாபா, நான் கடைசியா நினைச்சுக்கிறேன் பாபா, நீங்க கவலைப்படாதீங்க பாபா, நான் கடைசியா உங்க நிலையிலே சரீரம் விட்டுருவேன். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் லத்தாச்சிக்கா சொல்லாதீங்கன்றாரு. அந்த நேரம் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பது கிடையாது, அந்த நேரம் அப்படிலாம் ஆயிடும்லாம் கிடையாது. இல்லை, இப்போதிலிருந்தே முயற்சி செய்து செய்து கடைசியில் அந்த நிலை சரியானதாக்க வேண்டும் சொல்றாரு. நீங்க எதுவுமே பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு கூட ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அதை நம்ம வந்து எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அது கடைசியா அதுவே வந்துடும். அப்ப எதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் கடைசியில வரும். ஒரு சாம்பாரை கூட நம்ம வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா வைக்க மாட்டோம், அது நாள் போக பாருங்களேன் அப்படியே சாதாரணமா நம்ம சாம்பார் வைப்போம். அத மாதிரிதான் பாபா நினைவு கூட, அதை டக்குன்னு வந்துடும், கடைசியா வந்துடும் அப்படிலாம் நினைச்சோன்னா ஏமாத்திரும், புத்தி ஏமாத்திரும். அத பாபா சொல்றாரு, இப்பொழுதே நினைவு, எல்லாத்துலயுமே நினைவு. உட்கார்ந்தா நினைவு, படுத்தா பாபா மடியில, உட்கார்ந்தா பாபா மடியில, அதே மாதிரி நடக்கும்போது ஃபரிஸ்தா பாபா என் கூட வராரு. நான் சமைக்கும் போது பாபா நினைவுல தான் சமைச்சிட்டு இருக்கிறேன், கைதான் வேலை செய்யுது, புத்தி பாபான்னு நினைச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே பாபா பாபா சுயதர்சன சக்கரம் இருக்கும்போது தான் கடைசியில அந்த நிலை வந்து ஏற்படும். அப்ப இப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணாதான், முயற்சி பண்ணாதான் கடைசியில அந்த நிலை ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில் சிந்தனை வேற எங்கேனும் சென்று விட்டது என ஆகக்கூடாது சொல்லி சொல்றாரு. நினைவு செய்வதன் மூலம் தான் பாவம் அழிந்து கொண்டே போகும். இப்ப பாபா நினைக்க நினைக்க சூட்சமா நம்ம ஆத்மால ஸ்டோரா இருக்கிற பாவங்கள் அந்த யோகா அக்னியில என்ன ஆகுது, அழிஞ்சிட்டே போகுது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையினுடைய விஷயத்தில் தான் உழைப்பு இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். முக்கியமா அந்த தூய்மையில தான் பிரச்சனையே இருக்குது. அந்த தூய்மையான விஷயத்துலதான் நம்ம முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மைன்னா நம்ம உடல் தூய்மை, அது நம்ம வந்து முதல் விகாரத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. தூய்மைன்றது உள்ள தூய்மை எல்லாமே இருக்குது, மனசால தூய்மை ஆகணும், எல்லாமே இருக்கு. தூய்மைனாலே பெரிய சப்ஜெக்ட் அது, அதுலதான் எல்லா உழைப்பு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அடுத்து மத்தவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட ஓடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதான் பாபா வந்து தூய்மை, உள்ள தூய்மையை தான் பார்ப்பாரு. அதுலதான் உண்மையான உள்ளத்துலதான் பகவான் வந்து திருப்தி அடைகிறாரு. பாபா சொல்றாரு, படிப்பில் அந்த அளவு உழைப்பு கிடையாது. பாபா சொல்றாங்க பாருங்க, ஞானம் படிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு முயற்சி கிடையாது, யார் வேணாலும் ஞானம் படிக்கலாம். இதில் குழந்தைகள் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் சட்டத்துக்கு புறம்பான எந்த காரியம் செய்யவில்லை தானே, பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை தானே, யாரையும் பார்த்து கவர்ச்சிக்கப்படவில்லை தானே, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. கர்மேந்திரியங்கள் மூலமாக சட்டத்துக்கு புறம்பான எந்த காரியம் செய்யவில்லை தானே, ஸ்ரீமத் படி நடக்காம பாபா சொன்ன விஷயத்துக்கு எதிர்மாறா நான் ஏதாவது செஞ்சுட்டேனா என்று தினமும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பாபா சொல்கின்றார். பழைய அழுக்கான சரீரத்தின் மீது முற்றிலுமாக அன்பு இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம உடல் மேலேயே கூட நமக்கு பற்று இருக்கும், அன்பு இருக்கும். நம்ம உடம்ப கூட நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், அதுக்கு இது பண்ணிட்டு இருப்போம், அது மேல ஒரு பற்று நமக்கு இருக்கும். என்னமோ இந்த உடம்பு தான் நாமன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது நம்ம கிடையாது. பாபா சொல்றாரு, அது கூட தேகாபிமானம் ஆகிவிடுகிறது, பற்றற்று இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த உடல் மேல கூட நீங்க பற்றற்று இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்ம இந்த உடலை விட்டு போய்தான் ஆகணும்.
போகும்போது அந்த உடல் பயனற்றதா ஆகிரும். அப்புறம் அது மேல ஏன் பற்று வைக்கிறீங்கன்றாரு. ஒரே ஒருவரிடம் உண்மையான அன்பு, மற்ற அனைவர் மீதும் பற்றற்ற அன்பு வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா மேல மட்டும் அன்பு வைக்கணும், உண்மையான அன்பு. எனக்கு பாபா தான் எல்லாம், ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. மற்றவங்க மேல அதுக்காக மற்றவங்களெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுறது, எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்ட்டு மத்தவங்கள மதிக்காம அப்படி இருக்கக்கூடாது. மத்தவங்க மேலே அன்பா இருக்கணும், ஆனா பற்றற்று இருக்கணும். பற்று பற்று வச்சுக்கிட்டு அன்பு வைக்க கூடாது. இவரு எங்களுடையவங்க, இவங்க எனக்கு தான் அப்படின்னு அந்த பற்று வைக்க கூடாது. பாபா மட்டும் நீங்க எனக்கு தான் புடிச்சு வச்சுக்கோங்க. பாபா எனக்கு தான் சொல்லுங்க, அது கூட பரவாயில்ல. பாபா எனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. பாபா மேல அன்பு வைங்க, மற்றவங்க மீது அன்பு வைங்க, ஆனா பற்றற்று இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் இருந்தாலும் கூட யார் மீதும் ஈடுபாடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா கூட என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு அவங்க மேல கூட உங்களுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது சொல்றாரு. என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ அனைத்தும் அழிந்து விடும் என்று தெரிந்திருக்கின்றோம். இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கு இல்லையா காலம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப கிடையாது. அடுத்து 10 வருஷம் நம்ம இருப்போமோ தெரியாது. அப்ப எதுக்கு எல்லாத்து மேலயும் நம்ம பற்று வச்சுட்டாதான் பாபா சொல்றாரு. ஆகையால் அதன் மீதான அன்பு முழுமையாக நீங்கி விடுகிறது. இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும்போது எல்லாத்தின் மீது இருக்கிற அன்பு வந்து முழுமையா நீங்கி விடுகிறது. பாபா பிராக்டிஸ் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாரு. இது பாபா நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஒருவர் மீது தான் அன்பு இருக்க வேண்டும். ஒருவர் பாபா மீது மட்டும்தான் அன்பு இருக்கணும். மற்றவர்கள் மீது பேரளவில் பற்றற்று இருக்க வேண்டும். மற்றவங்க மீது அன்பா இருங்க, ஆனா பேரளவுல இருங்க, பற்றற்று இருங்க. ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல பற்றற்று இருங்க, அன்பு வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய மனநிலையை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். எல்லாரும் சகோதர சகோதரர்கள் அந்த பார்வைதான் இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான தலைக்கீழான எந்த காரியம் செய்யக்கூடாது. பாபாவுடைய ஸ்ரீமத் மீறி எந்த ஒரு தலைக்கீழான காரியம் செய்யக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புத்தி எங்கேயும் சிக்கிவிடக் கூடாது. எந்த ஒரு தேகதாரி யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பிரச்சனை எதுலையுமே புத்தி சிக்கிடக்கூடாது சொல்றாரு. 2வது பாயிண்ட், உண்மையான அன்பு ஒரு பாபா மீது வைக்க வேண்டும். உண்மையான அன்பு பாபா தான். மற்ற அனைவரிடம் பற்றற்று பேரளவில் அன்புடன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்கள் மீது அன்பா இருங்க, ஆனா பற்றற்று பேரளவுல இருங்க. சரீரத்தில் கூட பற்று இல்லாத அளவு ஆத்ம அபிமான நிலையை உருவாக்க வேண்டும். சரீரத்தின் நம்ம சரீரர்களே அது மேல கூட பற்று இல்லாத அளவு ஆத்ம அபிமான நிலையை உருவாக்கும். நான் வந்து ஆத்மா, இந்த நெற்றி பூர்வத்துல இருக்கேன். நான் இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் எனக்கு உதவுது, அதனால அந்த உடலை நான் இயக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். சுயராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள்ன்ற வரதானம் கொடுக்குறாங்க. இப்ப சுயராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள்னா ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி, இந்த உடலை நான் இயக்கிட்டு இருக்கேன், இந்த உடலை நீங்க இயக்குங்க. அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தின் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மான்ற வரதானம் நீங்க கொடுக்குறாரு பாபா. நீண்டகால ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் நீண்டகால ராஜ்ய அதிகாரியாக ஆக்கிவிடும். நம்ம பாபா குழந்தையான பிறகு நீண்ட காலம் நம்ம அந்த உடலை இயக்குகிற சக்தியா இருந்து இந்த உடலை நம்ம இயக்கணும். யாரையும் வேலை வாங்கக்கூடாது. நம்ம உடலை இயக்கி நம்ம இந்த உடலை வேலை வாங்கணும். அப்ப நம்ம செய்யும் போது நம்மளை பார்த்து எல்லாரும் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கும் போது நம்மளோட சக்தி என்ன செய்யணும், வேலை செய்யணும். அந்த அஷ்ட சக்திகளும் நமக்கு வேலை செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த அஷ்ட சக்திகள் வேலை செய்யும். எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, சகயோகம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆகும்போது நீங்க நீண்ட கால ராஜ்ய அதிகாரியா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை அடிக்கடி வசமாகி கொண்டே இருந்தால், ஒருவேளை நம்ம அந்த சம்ஸ்காரத்துக்கு வசமாயிட்டு கோவப்படுறது, திட்டுறது, இந்த உடலுக்கு அடிமையாகி இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தோம்னா அதிகாரியாக இருப்பதற்கான சம்ஸ்காரம் இல்லை எனில் ராஜ்ய அதிகாரிகளின் ராஜ்யத்தில் இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா, நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா, நம்ம அடிக்கடி வசமாயிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதிகாரி இருப்பதற்கான சம்ஸ்காரம் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பிரஜை ஆயிடுவோம். ராஜ்ய அதிகாரனுடைய ராஜ்யத்துல இருப்போம், லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல இருப்போம். ஆனா அங்க போய் ஒரு பிரஜையா இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் ராஜ்ய பாக்கியம் பெற முடியாது. ஆனா உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்காது, லட்சுமி நாராயணன் ஆக முடியாது, இல்ல ராஜாவா ஆக முடியாது சொல்லி சொல்றாரு.
எனவே ஞானம் என்ற கண்ணாடியால் தனது அதிர்ஷ்டத்தின் தோற்றத்தை பாருங்கள். இப்ப ஞானம் என்ற கண்ணாடியில நீங்க பாருங்க, நான் நாள் முழுதும் எப்படி இருந்தேன், என்னுடைய காரியம் எப்படி இருக்கு, நான் ஆத்ம உணர்வுல வேலை செய்யறேனா, என் உடலை இயக்குறேனா, என்னை பார்த்து எல்லாரும் வேலை செய்யறாங்களா, கர்ம யோகியா நான் இருக்கிறேனா, நான் எல்லாரையுமே மாத்துறேனா, இல்ல நானே மாறாம இன்னும் அப்படியே இருக்கிறேனா, நான் வந்து உடல் உணர்வுல சிக்கிக்கிட்டு அந்த பழைய பழக்க வழக்கங்களுக்கு வசமாய் இருக்கிறேனா அப்படின்னு உங்க ஞானம் என்ற கண்ணாடியில தனது அதிர்ஷ்டத்தின் தோற்றத்தை பாருங்கள் சொல்லி பாபா சொல்றார். நீண்ட கால பயிற்சியால் தனது விசேஷ சகயோகி வேலைக்காரர்கள் மற்றும் ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்களை தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நீண்ட கால பயிற்சி பண்ணும்போது தனது விசேஷ சகயோகி வேலைக்காரர்கள் மற்றும் ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்களை தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து கரெக்டா இங்க நடந்துக்கும் போது நீண்ட கால பயிற்சி செஞ்சு நம்ம உடலை இயக்கும் போது இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. வேலைக்காரர்கள், விசேஷ சகயோகி, ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்கள் எல்லாருமே உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க நடத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அது ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆத்மா உணர்வுல ராஜா அதிகாரியா உட்காந்து பிரஜைகள் நம்ம மனசு புத்தியை இயக்கணும். நம்ம வந்து நம்ம உடலை தான் இயக்கணும். அடுத்தவங்கள நம்ம எதையுமே இயக்கக்கூடாது. நம்ம உடலை வந்து இயக்கணும். கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், மனசு புத்தியை கட்டுப்படுத்தணும், சூட்சும கர்மேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தணும், சம்ஸ்காரத்தையும் மாத்தணும். இதை நீங்க ஒழுங்காக்கிட்டீங்கனாலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. அப்ப உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க யாரெல்லாம் சுயராஜ்ய அதிகாரி ஆகுறாங்களோ அவங்க அங்க போய் விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறிடுவாங்கன்னு சொல்றாரு பாபா. ராஜா ஆனால்தான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். இப்ப இவ்வளவு தூரம் ஞானம் கேட்டு இவ்வளவு தூரம் கடவுள்கிட்ட படிச்சு ராஜா ஆனாதானே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சக்தியை கொடுக்கும் சேவை செய்வதற்காக எல்லையற்ற வைராக்கியத்தின் உள்ளுணர்வை மனநிலையை வெளிப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப உலகம் முழுவதும் சக்தி கொடுக்கணும் இல்லையா, பூமி பந்து மேல பரிசா மாதிரி பறந்து சக்தியை கொடுக்கும் சேவை செய்யணும்னா நமக்கு இந்த எல்லையற்ற வைராக்கியத்தின் உள்ளுணர்வு மனநிலை இருக்கணும், அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து நான் ஆத்மா இந்த கடைசி உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் வீடு திரும்பணும், இங்க இருக்கிற எந்த பொருள் மீதும் எனக்கு பற்று கிடையாது, இது எல்லாத்துல இருந்து நான் மனசை விலக்கி நான் பூமி பந்து மேல ஃபரிஸ்தாவாகி பாபாவுடைய குழந்தையாகி முழு உலகத்திற்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய எல்லையற்ற சகோதர சகோதரிகளுக்கு எல்லா சக்திகளும் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த எல்லையற்ற வைராக்கியத்தின் உள்ள உணர்வை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்